ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள். இப்போ இதையெல்லாம் சேர்த்து கலந்துடலாங்க. வாசனை இப்போவே மூக்கை தொலைச்சி சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் நம்ம பூண்டு பொரிச்சு போட்டிருக்கும், கருவேப்பிலை வாசனை. தீபாவளி நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி காராப்பூந்தி செஞ்சு எல்லாரும் தீபாவளி தோசை கொண்டாடுங்க. ஸ்வீட்டெல்லாம் நிறைய போட்டிருக்கேன், அது மாதிரி செய்யுங்க. நான் என்ன